Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். tnhealth.nic.in வெப்சைட்ல நமக்கு வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா கோர்சஸ்க்கான கால் ஃபார் கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷனும் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பாக்குறோம். ஸோ எஸ்பிஐ கலெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல பேமெண்ட் பண்ண சொல்லி நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் எப்படி பே பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து அவங்களே 35th பாயிண்ட்ல உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை பிக்சரா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தட் நீங்க அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கூகுள் போங்க. அந்த கூகுள்ல போயிட்டு எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு இந்த வேர்ட்ஸை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் வந்து onlinesbi.com SBI கலெக்ட் ஹோம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க இந்த இடம் பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரொசீட் கொடுத்த உடனே இங்க 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இங்க வந்து டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுங்க. கரெக்டா டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இதை சூஸ் பண்ணதும் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன், ஆக்சுவலி இங்க வந்து டைரக்டர் ஆஃப் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி ஆப்ஷன் தான் வரணும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல யூஜி அப்ளிகேஷன் கவர்மெண்ட் ஆர் சரண்டர்ட் சீட்ஸ் இன் 2020-2021 வரும். இந்த சரண்டர்ட் சீட் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் இண்டியா கோட்டா 15%ல ஃபில் ஆகாத சீட்டுங்க. அண்ட் தென் யூஜி அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா 2021 வரும். நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணதா இருந்தா நீங்க 2 தடவை இதே மாதிரி வெப்சைட்ல பிகினிங்ல இருந்து வந்து நீங்க கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா இந்த இடத்துல சூஸ் பண்ணும், கவர்மெண்ட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவான்னு. நீங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்றீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் ஒரு தடவை பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டா கரெக்டா செலக்ட் பண்ணி பே பண்ணுங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டா பிகினிங்ல இருந்து பேமெண்ட் அந்த கூகுள் சர்ச் போங்க, எஸ்பிஐ கலெக்ட் போடுங்க, ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் வரிசையா வந்து இங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை செலக்ட் பண்ணி 2வது தடவை பே பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் சார் நான் பே பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த யூஜி அப்ளிகேஷன் கவர்மெண்ட் ஆர் சரண்டர்ட் சீட்ஸ் 2021 மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணா போதும். ஸோ பேமெண்ட்ல அவங்களே 500 ப்ரீ இன்ஸ்டால்டா அவங்க வந்து அந்த மணி போட்டிருப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்காரங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபி நீங்க பே பண்ணணும். எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த கேட்டகரிக்கு நேரா ஒரு 100 ரூபி பே பண்ணா போதும். கேட்டகரி 1, 2, 3, 4 இருக்கும். 4 தடவை நீங்க சூஸ் பண்ண தேவை. 4ல எந்த கேட்டகரி நம்பர்ல நீங்க வரீங்களோ அதை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 100 ரூபி மொத்தம் 600 ரூபாயை நீங்க பே பண்ணணும். ஸோ இந்த அவங்க கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்கும். என்ன கேட்கும்? கார்டுல பே பண்றீங்களா, நெட் பேங்கிங்கா, யூபிஐயான்னு கேட்கும். ஸோ நீங்க ஏடிஎம் கார்டை வச்சு பே பண்றது ரொம்ப நல்லதுங்க. டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று வரும். இந்த ரிசிப்டை மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதுல டிரான்சாக்ஷன் ஐடி, அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. இது அப்ளிகேஷன்ல நீங்க டிரான்சாக்ஷன் ஐடி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரிசிப்டோட ஒரு காப்பியை நீங்க அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்க கொரியர் பண்ணுவீங்க இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவீங்க இல்லையா, அதுல அந்த ரிசிப்டை வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி, பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில வந்தீங்கன்னா எந்த ஸ்பெஷல் கேட்டகரியோ அதுக்கு நேரம் ஒரு 100 ரூபி எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. 500 பிளஸ் 100 600 பே பண்ணும். நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி இல்லைன்னா 500 மட்டும் பே பண்ணா போதும். ஸோ திஸ் இஸ் த பேமெண்ட் எக்ஸ்பிளனேஷன். அதாவது எஸ்பிஐ கலெக்ட்ல போய் எப்படி பே பண்றது அப்படிங்கிறத பிக்சர் வைஸ் நம்ம டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.